Welcome to Harry Spoken English. I'm your Hasni. நம்ம லாஸ்ட் வீடியோல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல வேர்பை பத்தி சொல்லித்தரேன். ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றது வேர்பு தான். இந்த வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒன்னு ஆக்ஷன் வேர்பு, இன்னொன்னு வந்துட்டு ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்பு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஆக்ஷன் வேர்பு மட்டும்தான். ஸோ ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா நம்ம பிசிக்கலா பண்ற ஒரு விஷயம் தான் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் வேர்ப்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ப் வந்து 3 டைப்ஸ்ல இருக்கு. V1, V2, V3. ஸோ V1 னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், V2 னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், V3 னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் வேர்பு, இர்ரெகுலர் வேர்புன்னு இருக்கு. எல்லாமே ஆக்ஷன் தான், பட் இது ரெகுலர் இர்ரெகுலர்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ரெகுலர் அப்படின்னா இடியில முடியுதெல்லாம் ரெகுலர் வேர்பு, இர்ரெகுலர் அப்படின்னா ஸ்பெல்லிங் மாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர் வேர்புக்கான எக்ஸாம்பிள் வாக், வாக்ட், வாக்டு, டாக், டாக்டு, டாக்டு, இந்த மாதிரி வரும். இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா ஸ்பெல்லிங் மாறுன்னு சொன்னோம் இல்லையா? கோ, வெண்ட், கான், பை, பாட், பாட், இதுதான் வந்துட்டு இர்ரெகுலர் வேர்பு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் V1, அதாவது V1 மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஐ, வி, யூ, தே எனி ப்ளூரல் நவுன் பத்தி பேசும்போது நம்ம வேர்பு ஒன்ன அப்படியே போட்டுருணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐ ரீட், வி ரீட், யூ ரீட். ஆனா இ, ஷி, இட் எனி சிங்குலர் நவுனை பத்தி பேசும்போது வேர்போட நம்ம எஸ் போட்டு தான் பேசணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஷி ரீட்ஸ், ஹீ ஸ்டடீஸ், இட் கோஸ், அந்த மாதிரி சொல்லி பேசணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூசேஜ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அபிச்சுவல் ஆக்ஷன், ரெகுலர் ரிப்பீட்டட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது இது நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு டெய்லியுமே 5 மணிக்கு தான் எழுறேன் அப்படின்னும் போது ஐ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்லாம். என் பையன் வந்துட்டு ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ மை சன் கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லலாம். அவன் எவ்ரி மார்னிங் வந்து டீ குடிக்கிறான். ஸோ இ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தருடைய ஹேபிட்டை பற்றி ரிப்பீட்டடாக பண்ணுற விஷயங்கள் பற்றி சொல்லும்போது இந்த சப்ஜெக்ட் V1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ட்ரூத், அதாவது உலக உண்மைகள், யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிஃபிக் ட்ரூத், இந்த ஃபேக்ட் எல்லாமே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் V1ல தான் பேசணும். இப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஸோ சூரியன் கிழக்கு பக்கம் உதிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அதுக்கப்புறம் த ஸ்டார்ஸ் ட்விங்கிள்ஸ் அட் நைட், த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் அட் நைட் அப்படின்லாம். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு ஆர் ஃபிக்ஸ்டு ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட், ஆல்ரெடி ஷெடியூல் பண்ண ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் V1 போட்டு பேசலாம். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு நாளைக்கு சென்னையிலேருந்து வராரு, அப்போ மை டேட் கம்ஸ் ஃப்ரம் சென்னை டுமாரோ அப்படின்னு சொன்னான். நான் நாளைக்கு 5 மணிக்கு வேலைக்கு போகிறேன். ஸோ ஐ கோ ஃபார் ஒர்க் அட் 5 o'clock, பிகாஸ் இது ஆல்ரெடி பிளான் பண்ண ஷெடியூல் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் V1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 5 o'clock டுமாரோ, நாளைக்கு 5 மணிக்கு மீட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபோர்த் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம். கரண்ட் சுச்சுவேஷன்னா நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கரண்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஐ ஒர்க் இன் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்லாம். அவன் வந்து சென்னையில் வாழ்கிறான், இப்போ ஹி லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபிஃப்த் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன் பற்றி சொல்லும்போது, ஒரு வழி சொல்லும்போது, டைரக்ஷன் பற்றி சொல்லும்போது யூ டர்ன் லெஃப்ட் அண்ட் தென் கோ ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் அண்ட் கம், அதை எடுத்துட்டு வா, இந்த மாதிரிலாம் டைரக்ஷனுக்கு வந்து சப்ஜெக்ட் V1 போட்டு பேசலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆட் சுகர் அண்ட் ஸ்டிரேட், இந்த மாதிரி கமெண்ட்ரியில் லைனில் சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எப்பவுமே உண்மையாக இருக்கிறது. அவளுக்கு நாய்னா பிடிக்கும்னா ஷீ லைக்ஸ் டாக் அப்படின்லாம். எனக்கு பீஸா பிடிக்கும், ஐ லவ் பீஸா. என் பையனுக்கு மஸ்கிட்டோனா பிடிக்காது, மை சன் எய்ட்ஸ் மஸ்கிட்டோஸ் அப்படின்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் யூசேஜ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது 0 கண்டிஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்.
if she works hard she gets a job. இதுலயும் பாத்தீங்கன்னா subject B1 subject B1 தான் வரும். If you study well you will pass அப்படின்லாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th வந்துட்டு ஸ்டோரி நெரேட் பண்றதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் B1 இதுல சொல்லலாம். இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க வந்து கண்டிப்பா கண்ணை மூடிட்டு சப்ஜெக்ட் B1 யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல often, usually, regularly, seldom, rarely, occasionally, every morning, every evening, every month, sometimes, generally, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நீங்க சப்ஜெக்ட் B1 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க எப்போ எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எடுக்கிறேன்.